ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு அனைவருக்கும் பயனுள்ள பதிவு. இதை யாரும் தள்ளிவிட்டு போயிடாதீங்க. இந்த பதிவு கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்கள். குரு அஸ்தங்கம். குரு மேற்கே மறைகிறார். இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்க போகிறது அப்படின்னு யாரும் தவறு விட்டு விடாதீர்கள். பார்த்தீங்கன்னா 9 கிரகங்களுக்கு நேசம், அஸ்தங்கம், வக்கரம், ஆட்சி, உச்சம், சமம் என்று இருக்கிறது. இதில் மிக கடுமையான தோஷம் அப்படின்னா ஒரு கிரகம் ஜாதகத்தில் அஸ்தங்கமாக இருப்பது தான். அதே மாதிரி கோச்சாரத்தில் ஒரு கிரகம் அஸ்தங்கம் ஆவது தான். அஸ்தங்கம் அப்படின்னா மறைஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த அஸ்தங்க தோஷம் ஒருவருக்கு ஒரு குடும்பத்திற்கு 100% பாதிப்புகளை ஏற்படுத்தும். அஸ்தங்கமான ஜாதகனுக்கு மட்டும் தோஷம் கிடையாது, அந்த குடும்பத்திற்கே 100% தோஷத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக சுய ஜாதகத்தில் குரு அஸ்தங்கமாவது மிக கடுமையான தோஷம் அந்த குடும்ப நபர்களுக்கே உண்டு. குரு அப்படின்னா பணம், குழந்தைகள், நல்ல புத்தி, ஆசான், நல் வழிகாட்டக்கூடிய பெரியோர்கள், ஆசிரியர்கள், தங்கம், அரசியல் பதவி, புகழ், கௌரவத்தை ஏற்படுத்துவது. குருபகவான் அஸ்தங்கமான அந்த ஜாதகனுக்கு இது எல்லாமே கிடைக்காமல் போயிடும். இந்த வருஷம் 10/7/2026 அன்று குருபகவான் அஸ்தங்கமாகி 9/8/2026 வரை ஒரு 30 நாட்கள் குருபகவான் அஸ்தங்க நிலையில் செல்வார். மீனம் ராசி அன்பர்களுக்கு குருபகவான் மேற்கே மறைகிறார். குருபகவான் அஸ்தங்கம் ஆகிறார். உங்களுக்கு ராசி அதிபதி அவரே ஜீவன கர்மாதிபதியாக இருக்கிறார். பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திலே குருபகவான் மேற்கு மறைந்து அஸ்தங்க நிலையில் செல்வார். மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாதம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவர்களுக்கு திருமணம் தடைபட்டு கொண்டிருந்தது. இந்த ஆணி மாதம் பெரும்பாலான மீனராசி அன்பர்களுக்கு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி திருமணம் நடந்து முடிந்து விட்டது. பல வருடமாக வரன் பார்த்தாங்க, சிக்கலாக இருந்துச்சு, செட் ஆகல. இப்போ இந்த வருஷம் இந்த மாதம் பல மீனராசி அன்பர்களுக்கு திருமணம் நடந்து முடிந்து விட்டது. ராசி அதிபதி குரு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திலே அஸ்தங்கமாக, அதாவது மேற்கே மறைந்து செல்கிறார். ஜூலை மாதம் 10ஆம் தேதி முதல் அடுத்த 30 நாட்கள் மீன ராசியில் பிறந்தவர்கள், இப்போ இந்த மாதம் திருமணமானவர்கள், தம்பதியர்கள் ஒன்று சேரக்கூடாது. குருபகவான் அஸ்தங்க நிலையில் இருக்கும்போது தம்பதியர்கள் ஒன்று சேர்ந்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கரு உருவாச்சுன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு பிரச்சனை தான். இப்போ கரு உருவாச்சுன்னா இந்த குழந்தை, முதல் குழந்தை எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறதோ அதே நட்சத்திரத்தில் அல்லது அந்த நட்சத்திர கிரகத்தின் அடுத்த நட்சத்திரத்தில் அடுத்த குழந்தையும் பிறக்கும். ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தில் 2 பேர் ஒரே நட்சத்திரத்தில் இருந்தாங்கன்னா அந்த ஜாதகனுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, அந்த குடும்ப நபர்களுக்கு கடுமையான பிரச்சனை இருக்கும். 100% தோஷமாகவே வேலை செய்யும். குருபகவான் அஸ்தங்கம் ஆகக்கூடிய இந்த காலகட்டத்தில் மீன ராசி அன்பர்களுக்கு, இப்போ இந்த பதிவு ஆண் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, பெண் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, இதை உங்கள் மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள். திருமணமான தம்பதியர்கள் இந்த குருபகவான் அஸ்தங்கம் ஆகக்கூடிய காலகட்டத்தில் ஒன்று சேர்ந்தீங்கன்னா, இப்போ கரு உருவாச்சுன்னா அந்த குழந்தைக்கு தான் பிரச்சனை. அந்த குழந்தைக்கு மேலே சொன்னக்கூடிய குருபகவானுடைய பலன்கள் எதுவுமே கிடைக்காமல் போயிடும். உங்களால் உங்கள் குழந்தைக்கு நல்லா வழிகாட்ட முடியாது, திருமணம் செய்ய முடியாது. உங்கள் குழந்தைகளுக்கு புத்திர தோஷத்தை ஏற்படுத்திவிடும். உங்கள் குழந்தைகளுக்கு புத்திர தோஷத்தை ஏற்படுத்திவிடும். இதை மீனராசியில் பிறந்தவர்கள், தற்போது பக்கமாக திருமணமான தம்பதியர்கள்
ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. குரு அஸ்தமனமான காலகட்டத்தில் தாம்பத்தியம் வைத்து கொள்ளாதீர்கள். கடுமையான தோஷம், அடுத்த தலைமுறையை வாழ விடாமல் செய்துவிடும். தன்னுடைய ராசி அதிபதி அஸ்தங்கமாக மறைந்து இருக்கும்போது மீன ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு கொஞ்சம் சோம்பலாக இருக்கும். நீங்கள் நல்ல ஆற்றலாக, சுறுசுறுப்பாக, தைரியமாக, வீரமாக, நல்ல அறிவாளியாக, பெயரோடு புகழோடு மதிப்போடு கௌரவமாக வாழ்ந்திருப்பீங்க. இப்போ குரு அஸ்தங்கமாக செல்லும்போது உங்களை சோம்பேறி ஆக்கிவிடும். நீங்கள் என்னதான் 2 டிகிரி 3 டிகிரி உயர்கல்வி படித்திருந்தாலும், நல்ல இடத்துல உயர்ந்த இடத்துல வேலை பார்த்தாலும் உங்களை மற்றவர்கள் என்னப்பா அவர் சோம்பேறியாக இருக்கிறார் அப்படின்னு ஆணையும் சொல்வார்கள், பெண்ணையும் சொல்வார்கள். தன்னுடைய ராசி அதிபதி அஸ்தங்கமாக செல்லும்போது உங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். இப்போ தண்ணீர் சுட வச்சு குடிங்க. தண்ணீரால் சிலருக்கு பிரச்சனை வரலாம். சளி, காய்ச்சல், இருமல் இந்த மாதிரி அடிக்கடி அடுத்த 30 நாட்கள் உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம். மீனராசிக்கு தன்னுடைய ராசி அதிபதி அஸ்தங்கமாக இருக்கும்போது உங்களை பற்றிய சிந்தனைகள், உங்களை பற்றிய எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் மேலோங்கி இருக்கும். மீனராசிக்கு 10ஆம் அதிபதி அஸ்தங்கமாக செல்லும்போது பார்த்தீங்கன்னா தாம்பத்திய சுகம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. கண்டிப்பாக தாம்பத்திய சுகம் இல்லை என்று தான் ஜோதிட சாஸ்திரமே சொல்கிறது. 10ஆம் அதிபதி அஸ்தங்கமானால் பெரும்பாலும் அந்த ஜாதகனுக்கு தாம்பத்திய சுகம் இல்லை என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. 10ஆம் அதிபதி அஸ்தங்கமாக இருக்கும்போது இப்போ உங்களுக்கு குருபலன் இருக்குது அப்படின்னு தொழிலுக்காக பணம் காசு போய் முதலீடு செய்யக்கூடாது. இப்போ தொழில் தொடங்குறேன் அப்படின்னு புதிதாக குரு அஸ்தங்கமாக இருக்கும்போது நீங்கள் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது. குருபகவான் அஸ்தங்கமாக இருக்கும்போது மாமியாரிடம் மீனராசி என்பவர்களுக்கு சங்கடங்கள் வரலாம், சண்டை சச்சரவு வரலாம். உங்கள் மாமியாரிடம் இந்த காலகட்டத்தில் சண்டை போடாமல் மரியாதையாக பேசுங்க. உங்கள் மாமியாரிடம் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொள்ளாதீங்க. 10ஆம் அதிபதி அஸ்தங்க நிலையில் மேற்கே மறைந்து செல்லும்போது மீனராசி என்பர்கள் உங்கள் மாமியாரிடம் நீங்கள் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க. உங்கள் மாமியாருக்கு உடம்பு சரியில்லாமல் இப்போ கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்கன்னா மாமியார் இறக்கும் சூழ்நிலை கூட ஏற்படும். மாமியாருக்கு கர்ம காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பும் ஏற்படும். ஏன்னா 1ஆம் வீட்டிற்கும் 10ஆம் வீட்டிற்கும் அதிபதியான குரு அஸ்தங்கமாக செல்லும்போது கர்ம காரியங்களும் உண்டு. மீனராசிக்கு தொழில் ஜீவனாதிபதி அஸ்தங்கமாக செல்லும்போது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக உழைப்பு இருக்கும். அதிகமாக கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். மீனராசி என்பவர்களுக்கு குரு அஸ்தங்கமான இந்த 30 நாட்கள் தம்பதியர்கள் மிக மிக கவனமாக இருங்க. தம்பதியர்கள் ஒன்று சேராமல் இந்த காலகட்டம் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. அப்படி கரு உருவாச்சுன்னா அந்த குழந்தைக்கு தான் எதிர்காலத்தில் மிக மிக பிரச்சனையாக இருக்கும். இதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நம்முடைய சேனலில் ஜோதிடம் சார்ந்த பதிவுகள் தினந்தோறும் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.